வந்துட்டேன்டா உன்னை எப்படி பிடிக்கிற மட்டும் பாரு. டேய் நீ சிக்குனியா மறுபடியும் எதுக்குடா ஊர் ஃபுல்லாக காரில் எரிச்சு ஊற்றிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது நீ தான் எரிச்சேன்னு. இப்போ நீ ஒழுங்குமுறையை வந்து காரில் ஏறி போலீஸ் ஸ்டேஷனில் வர, இல்லைன்னா உன்னை இங்கேயே சுட்டு போடுவேன். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணாரு? திருடிட்டு இருந்தேன் சார், அதவே போட்டுட்டு நான் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார். இங்கே பாருங்க, ஒரு குட்டி கடையில் தான் வேலை பண்ணுறேன். எதுக்கு சார் எங்களை வந்து திரும்ப கூப்பிட்டு போகிறீங்க? நான்லாம் எதுவுமே பண்ணல சார். நீதான் பொண்ணுக்கு எல்லா ஃபுட்டேஜ் இருக்குது. ஒழுங்குமுறையை வந்து காரில் ஏறு. உன்னை ஸ்டேஷனில் போய் தான் பேசுவேன், இங்கேருந்து பேசுறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ வர்றையா இல்லையா? சார் அவங்ககிட்ட என்ன சார் பேச்சு? கொஞ்சம் தள்ளுங்க சார். அவனை என்ன பண்ணுறேன் மட்டும் டே க்ளவுன் ஒழுங்குமுறை தான் சொல்லிடு. என் கார் நீ தானே எரிச்ச. ஃப்ராங்க்லின் ஒழுங்குமுறையை தள்ளி போயிடுது. கண்ணெல்லாம் எடுக்கக்கூடாது. எடுத்தேன்னா அப்புறம் உன்னை பிடிச்சி உள்ளே போட வேண்டியதாக வரும். கண்ணை கீழே இருக்கு. ஜோக்கர் வானவில்லை ஒழுங்குமுறையை இப்போ சொல்கிறேன். அவன் தலை செதற வைக்கட்டா. நீ சுடு சுடு பாவங்க பொம்மை துப்பாக்கி வச்சு நான் ஏமாத்திட்டு இருக்கிறியா? போடா போடா டே போடலங்க. பொம்மை துப்பாக்கியா இல்லை ஒரிஜினல் கண்ணா நீயே இப்போ சொல்லு. இப்போ பாடுறா எப்படி சவுண்டு படமாக கேட்குதா? இப்போ சொல்லு. இப்போ நீ ஒழுங்குமுறையை சொல்கிறியா இல்லை தலை தெரிக்க வைக்கட்டா? ஃப்ராங்க்லின் உனக்கு கடைசியாக ஒரு முறை சொல்கிறேன். ஒழுங்குமுறையை கண்ணை தூக்கி உள்ளே வச்சிரு, இல்லைன்னா உன்னையை பிடிச்சி ஜெயில